ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கணப சக்தி கணபதி ஐயும் கெளிவும் சவும் வாக்கெளிவும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனிதரும் முகத்திலும் மோகித்து நிற்க சுவாகம். நண்பர்களே, திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி பலன் சித்திரை மாதம் 31ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவர் மிதுன ராசியில் அமர்ந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலனை கொடுப்பார் என்பதனை இப்போது நாம் காண்போம். நண்பர்களே, ஏற்கனவே மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் ராசியை பார்த்துவிட்டோம். இன்று சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் என்ன பலன், குரு பயிற்சி பலன் கிடைக்கும் என்பதனை இப்போது சற்று விரிவாகவும் அதே நேரம் உங்களுடைய புரியும் அளவுக்கு சுருக்கமாகவும் இப்போது காணலாம். நண்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரை சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் இருக்கும். நண்பர்களே, சிம்ம ராசியில் குரு எங்கே அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசி நண்பர்களுக்கு, ராசிக்காரர்களுக்கு என்றால் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு பெயர்ச்சியாகி அமருகிறார். அவர் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு 5க்கும் 8வது வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் 5வது வீட்டுக்கு அதிபதி, 8வது வீட்டுக்கு அதிபதி, அவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். நண்பர்களே, அதே நேரம் உங்களுடைய குரு பெயர்ச்சி ஆகும் காலத்தில் முதலில் மிருக சீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களிலும், அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களிலும், அடுத்தது புனர்பூச நட்சத்திரங்களில் அவர் பயணம் செய்வார். மிருக சீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும். மிக உன்னதமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் ஸ்தானம், வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். ராகு கேது, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும், கேது பகவான் உங்களுடைய ராசியில் ஜென்மத்திலும் அமர்ந்திருப்பதால் சற்று கடினமான வார்த்தைகளை மட்டும் பிரயோகிக்காமல் கவனமுடன் கையாண்டால் இந்த குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு மிகவும் பிரகாசமாக அமையும். வார்த்தையில் நிதானம், பொறுமையும் கடைபிடித்தால் கூட்டு தொழில், கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கவோ அல்லது அந்த தொழிலை சிறப்படை செய்யவோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் கை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களில் மிதுன ராசியில் பயணிப்பார். அப்போது அவருக்கு மீண்டும் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக தடைப்பட்ட வர்த்தகம் கைகூடும். புதிய தொழில் அல்லது கூட்டு தொழில் அல்லது சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கைகூடும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மிகவும் மகிழ்ச்சியான காலமாக உங்களுடைய இந்த குரு பெயர்ச்சி அமையும். அந்த ராசியில் பிறந்த ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் திருமணம் தடைப்பட்டு இருந்தால் அந்த திருமணம் கைகூடி வரும். அவர்களுக்கு படிக்கும் வயதிலேயே திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. நல்ல வரன் கிடைக்கும். வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகளாக கூடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சற்று அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வருவாய் வரும்.
அதே நேரம் நீங்கள் பொறுமை நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அவசரம் காட்டக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று யோசிக்காமல் சில நேரம் அவசரப்பட்டு பேசி உங்களுடைய பேச்சு சில சிக்கல்களை உருவாக்கலாம். அதனால் மிகவும் கவனமுடன் கையாண்டால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக உயர்ந்த பலனை கொடுக்கும். நண்பர்களே, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவர் உச்சகதியில் இருந்தாலும் சில சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் செலவுகள் கூடும். அதே நேரம் அவர் வக்கரமடைவார். குரு பகவான் உங்களுக்கு 5வது குரு புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் வக்கரமடையும் போது குரு புண்ணியத்தில் அல்லது குடும்பத்தில் சில எதிர்பாராத சலசலப்புகள் உருவாகும். பிரச்சனைகள் கூடும். வேலை ஆட்களிடம் பொறுமை நிதானத்தோடு பழக வேண்டும். இல்லையே அவர்களுக்குடன் வாக்குவாதங்கள் முற்றும். வேலையில் பின்னடைவு ஏற்படும். முதலீட்டாளர்களிடம் பங்கு வர்த்தகத்திலும் கவனமுடன் கையாள வேண்டும். இல்லையே அவசரம் காட்டினால் தன் முதலுக்கு மோசம் ஏற்படும். அவர் வக்கரகதியில் மீண்டும் 11ஆம் இடத்துக்கே செல்வார். வக்கரகதியில் அவர் எந்த இடத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது அதிகரிக்கும். அதே வக்கரகதியில் 11ஆம் இடம் திரும்பவும் அதிசாரமாக சென்றாலும் வக்கர நிவர்த்தி அடையும் வரை பொறுமை காப்பது மிக மிக அவசியம். இல்லையே வீண் பிரச்சனைகள் சிக்கல்களை உருவாக்கும். வக்கரத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் உருவாகும். சில பிரச்சனைகள் உருவாகும். கவனமுடன் கையாள வேண்டும். இல்லையே வீண் வாக்குவாதத்தால் பிரச்சனைகள் முற்றும். நண்பர்களே, உங்களுடைய வக்கரகதி நிவர்த்தி அடைந்த பிறகு ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த 2025 முடிந்து 26 மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை மிக பிரகாசமான பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களே, உங்களுடைய குரு பெயர்ச்சியினுடைய அவருடைய பார்வை 5வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கும். வீண் பிரச்சனைகள் அல்லது இளைய சகோதர சகோதரிகளிடம் வீண் வாக்குவாதம் வேண்டாம். பொறுமையோடு இருப்பது மிகவும் சிறப்பு. அவருடைய 7வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு கை கொடுக்கும். வீடு மனை உயர்கல்வி வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு சுபகாரியம் வீட்டில் மிக மகிழ்ச்சியான காலமாக அந்த அமைப்பு நடக்கும். அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு அவருடைய 9வது பார்வை 7ஆம் இடமான சப்தம் ஸ்தானத்தை பார்ப்பதால் அங்கே ராகு இருப்பார். ராகுவால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் அனைத்திலையும் கலைந்து சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக குருவால் அமையும். ராகு சற்று அவருடைய தாக்கத்தை குறைத்து குருவுடைய பார்வை வாங்கி உங்களுக்கு நன்மையை செய்வார். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும். குரு வக்கர காலத்தில் மட்டும் மிகவும் எச்சரிக்கையும் கவனமுடனும் இருக்க வேண்டும். மற்றபடி எல்லா நிலையிலும் உங்களுக்கு மிக உயர்ந்த அமைப்பு கைகூடும். நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் முழுவதும் நன்மையாக முடிய வேண்டும் என்றால் நீங்கள் சூரிய பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வணங்கி வர மிக சிறப்பான பலன் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களே, அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு. கன்னி ராசியில் குரு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு மாறுகிறார். உங்களுடைய ராசி புதனுடைய அதிபதி. உங்களுக்கு புதன் கல்விக்கும் ஞானத்துக்கும் சொந்தக்காரர். அவருடைய ராசியிலேயே மிதனத்தில் குரு அமர்கிறார் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில். தொழில் ஸ்தானத்தில் அவர் அமரும்போது அமரும் இடத்துக்கான பலன் சற்று குறைவு என்றாலும் புதிய தொழில் தொடங்க அல்லது வேலை வாய்ப்பில் அதிகரிக்க
சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் காரியம் கைகூடி வரும். அவர் உங்களுடைய கன்னியா ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்குமே இந்த பெயர்ச்சி மிகவும் நன்மையை தரும். என்றாலும் உங்களுக்கு அவருடைய பார்வை 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதுதான் மிகவும் சிறப்பு. உங்களுடைய வாக்குவாதத்தால் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் நிதானத்துடன் செயல்பட்டால் மிக உயர்ந்த பலனை கொடுக்கும். பக்குவமாக பேசி தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் இருப்பவர்களுடன் பணிவாக பேசி அனைத்து செயல்களிலும் மிக மென்மையான பலனை காணலாம். அவருடைய பக்கரமாவார். அவர் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அவர் பக்கரமாகும்போது மட்டும் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய 7வது வீட்டுக்கு அதிபதி சப்தம ஸ்தானத்துக்கு அதிபதியானவர், 4ஆம் இட சுகபோகஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவானானவர் மக்கரத்துக்கு சென்றால் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும். கணவனால் ஆண் ராசியாக இருந்தால் கணவராலும், பெண் ராசியாக இருந்தால் கணவராலும், ஆண் ராசியாக இருந்தால் மனைவியாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் எழும். அதனால் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். பக்கர காலத்தில் பக்கரகதியில் இருக்கும்போது நிதானமுடன் இருந்து விட்டால் பிறகு வக்கர நிவர்த்தி அடைந்த பிறகு உங்களுடைய அனைத்து செயல்களும் கை கொடுக்கும், பலன் கைகூடும். அவருடைய 7வது பார்வையாக உங்களுடைய 4ஆம் இட சுகபோகஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். கல்வி, உயர்கல்வி அல்லது மேல் படிப்புக்காக பயணிப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். கல்வியில் அதிக நாட்டம் ஏற்படும். அவருடைய 9வது பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் சத்துரு ஸ்தானத்தை ருண ரோகண அல்லது கடன் பிரச்சனைகள் தலை தூக்கும். கடன் கிடைக்குதே என்று வாங்கி விடாதீர்கள். அதுவே உங்களுக்கு தலை சுமையாக வந்து அமைந்துவிடும். சற்று நிதானத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. 7க்குடைய கிரகம் 6வது வீட்டை பார்ப்பது எதிரிகளால் மன உளைச்சல் ஏற்படும். முடங்கி போன சத்துருக்கள் கூட தலை தூக்கி வீண் பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். மிகவும் கவனமுடன் இருங்கள். சத்துருக்கள் தொல்லை அதிகரிக்கும். உடலில் சோர்வு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய 7வது வீடு மனைவி அல்லது கணவர். நீங்கள் அவர்களிடம் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றால் இந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு மிகவும் ஒற்றுமையாக அனைத்து காரியங்களிலும் கை கொடுக்கும். நண்பர்களே, இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு பாதி அளவு நன்மையும் பாதி அளவு தீமைகளும் நடக்கக்கூடும். ஆகவே நீங்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். 2ஆம் இட வாக்குஸ்தானம் தன் வார்த்தை மிகப்பெரிய சொத்து. அதை நீங்கள் கவனமுடன் கையாள வேண்டும். ஏனென்றால் சில நேரத்தில் அவசரப்படுவீர்கள். மற்றவர்களுடைய கருத்தை ஏற்காமல் தன்னுடைய கருத்தையே திணிக்க பார்ப்பீர்கள். அதுவே உங்களுக்கு பின்னடைவாக வரும். மற்றவருடைய கருத்தை கேட்டு அதுக்கு தகுந்தது போல் தன்னுடைய வாதத்தை குறைத்து கொண்டால் உங்களுடைய பிரச்சனைகள் சுமூகமாக நடக்கும். 4ஆம் இடம் உடல் ஆரோக்கியம், சுகபோகஸ்தானம் கை கொடுக்கும். இந்த 7வது வீடு மட்டுமே அவருடைய 6வது இடத்தை பார்ப்பதால் அதனால் சற்று கணவன் மனைவிக்குள் சிறு சுணக்கம் ஏற்படும். விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கலாம். நீங்கள் கிருஷ்ண அவதாரத்தில் உள்ள பெருமாளை வழிபடவும், குரு தட்சிணாமூர்த்தியை இடைவிடாது வழிபடவும்,
செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் முற்றிலுமாக குறையும். ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அங்கு உள்ள முருகப்பெருமானை வழிபட்டு அங்கு உள்ள குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் பெருமளவுக்கு குறையக்கூடும் என்பதனை காணலாம். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் குரு பயிற்சி பலன் பார்த்தோம். நாளை துலா ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் என்பதை காண்போம். நன்றி, வணக்கம்.